வணக்கம் ட்ரேடர்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிஃப்டியோட வீக்லி ரேஞ்சு அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த வாரத்துக்கான கான்ட்ராக்டில் 22,500 கால் அண்டு 22,400 புட்டு அப்படிங்கிற 2 ஸ்ட்ரைக் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கை வச்சு இந்த வாரத்துக்கான லெவல்ஸை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொரு விஷயம், என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட என்னோடய சேனல் லிங்க்கில் வந்து டெலிகிராம் லிங்க் இருக்குது. ஸோ ஃப்ரீ தான், விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மார்க்கெட் ஹவரில் மார்க்கெட்டோட சூழ்நிலைகளை அது எப்படி அன்றைக்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதில் நம்ம பேசுவோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ நிறையா பேர் பார்க்குறீங்க ப்ளீஸ், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூட வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எவ்வளோ தூரம் புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வேறு என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்கலாம், உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு எவ்வளோ தூரம் நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கு, அந்த மாதிரி எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் எதுவுமே வந்து இது பண்ணலன்னா உங்களுக்கு நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியாது. ஸோ கம்பல்சரியாக கமெண்ட் பண்ணுங்கள். பரவாயில்ல, நெகட்டிவ் கமெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பாசிட்டிவாக இருந்தாலும் எதுனாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். நான் படிச்சுக்கிறேன், படித்து பார்த்து உங்களுக்கு என்ன தேவையோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் இந்த வார கான்ட்ராக்ட்டுக்கு எனக்கு கிடச்ச இந்த ஸ்ட்ரைக் வந்து 22,500 கால் அண்டு 22,400 புட்டு. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, 22,500 காலோட க்ளோசிங் 184 ரூபா. ஸோ அதை ஆட் பண்ணோடனே 22,684 அப்படிங்கிற ஒரு இடம் கிடச்சிருச்சு. ஸோ 22,400 புட்டோட வந்து க்ளோசிங் வந்து 102 ரூபா. ஸோ அதை பண்ணால் அதுக்கு நமக்கு ஒரு சப்போர்ட் லைன் கிடச்சிருச்சு. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, 184 காலோட க்ளோசிங்கும் 102 புட்டோட க்ளோசிங்கும் கூட்டினா 286 ரூபா அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த ரெண்டுக்குமே அதே மாதிரி தான், 22,500 காலோட 286 ஆட் பண்ணி ஒயில்டு ரேஞ்சு, அதே மாதிரி 22,400 புட்டுக்கு 286 லெஸ் பண்ணால் நமக்கு ஒரு கீழே வந்து இந்த மாதிரி ரேஞ்சு கிடச்சிரும். ஓகே, இது வந்து 22,500 காலன் புட்டோட ஹை. இது வந்து மார்க்கெட் வந்து இது ஏன் பயன்படும்னா, இது எங்கேயும் நம்ம நோட் பண்ணலை. ஆனால் சில சமயம் மார்க்கெட் வந்து ஓவர் பாட் ஜோன் போயிடும். ஸோ அந்த டைமில் வந்து மார்க்கெட் எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிக்கிறக்காண்டி இது தேவைப்படும். ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சே பிரேக் பண்ணலை, அதாவது இந்த லோவையும் பிரேக் பண்ணலை, இந்த ஹையும் பிரேக்கில் இன்பிட்வீன் மார்க்கெட் இருக்குன்னா இது வந்து நம்ம தேவைப்படாது. இந்த 4 லெவல்ஸே போதும், இதுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும். இன்னொரு விஷயம், இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா, இப்போ மார்க்கெட் வந்து 22,500 கால் அவங்களோடது அப்படிங்காங்க, அதே மாதிரி 22 புட்டு வந்து எங்களோடது அப்படிங்காங்க. அதாவது இந்த ஷார்ட் வந்து அவங்க 22,400 வந்து உரிமை கொண்டாடுறாங்க. அதே மாதிரி இதுக்கு மேலே உள்ள லாங் வந்து 22,500 வந்து உரிமை கொண்டாடுறாங்க. ஸோ மார்க்கெட்டை எந்த பக்கம் அவங்க கொண்டு போகிறாங்கிறது ஓப்பன்லேருந்து தான் தெரியும். சப்போஸ் நாளைக்கு வந்து ஃப்ரைடே வந்து ஓப்பன் வந்து 22,500 ஓப்பன் ஆகி ஓப்பன் அபோவ் சஸ்டெயின் ஆனால் இந்த ரேஞ்ச் அவங்க கண்டிப்பாக வந்து கவர் பண்ணுவாங்க. அதே இது ஓப்பன் பண்ணி ஓப்பன் ஹை பண்ண முடியல, அங்கேருந்து ரிஜெக்ஷன் வருதுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து வீக்காக இருக்குன்னு ரிவர்சல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி உள்ளதை நான் காட்டுறேன். இந்த வீக் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் இது. ஸோ ஓப்பன் அபோவ் தான் க்ளோசிங். மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்கோ அதுக்கு மேலே தான் இந்த வாட்டி பாசிட்டிவாக தான் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீக்கில் மார்க்கெட்டில். ரீசெண்டாக வந்த பார்த்திங்கன்னா எல்லா வாரமும் அதுக்கு முந்தின வாரம் பாருங்கள், ஓப்பன் பிலோ க்ளோசிங். சரியா, அதுக்கு முந்தின வாரம் பார்க்கலாம். அதுக்கு முந்தின வாரமும் பாருங்கள், ஓப்பன் பிலோ தான் க்ளோசிங், ஓப்பன் பிலோ க்ளோசிங். அதுக்கு முந்தின வாரமும் பார்த்துடலாம், ஓப்பன் பிலோ தான் க்ளோசிங். இப்போ கண்டினியூவாக வந்து மார்க்கெட் வந்து
எப்போ ரீசெண்டாக ஒரு பிப்ரவரி ஃபஸ்ட்டு வீக் மட்டும் ஓப்பன் அபோவ் க்ளோசிங் இருந்தது. ஆல்மோஸ்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த் எல்லா வாரமும் ஓப்பன் பிலோ தான் க்ளோசிங். இந்த மார்ச் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் மட்டும்தான் ஓப்பன் அபோவ் க்ளோசிங் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டு வந்து ட்ரெண்டு இங்கேருந்து சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அது ஓப்பனில் இருந்தால் நமக்கு தெரியும். ஸோ ஓப்பன் அபோவ் மார்க்கெட்டு சஸ்டெயின் ஆனால் கண்டிப்பாக இந்த ரேஞ்சு கவர் பண்ணுவாங்க. மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாக அதுக்கடுத்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓப்பன் பிலோ இருந்தால் கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃபேக் ட்ரெண்டு தான் சேஞ்ச். மார்க்கெட் வந்து திருப்பி ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு மார்க்கெட் ஓப்பன்லேருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.